தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஆஃபீஸராக இருக்காரு ராஜேஷ் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ராஜேஷ்க்கு வந்து கௌதமி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கல்யாணமாய் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகுது. 7 வருடங்கள் வந்து 2 குழந்தைகளும் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில கௌதமி வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துட்டு மர்மமான முறையில் வீட்டில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாமே வந்து கொள்ளையடைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து இது கொள்ளையா இருக்குமோ, கொள்ளையடிக்கிறதுக்காக தனியாக இருக்கிறதுனால கொள்ளையடிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கேஸை வந்து ஃபைல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் கௌதமியோட வீட்டாருக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு இது வந்துட்டு ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கௌதமியோட கணவர் ஆர்மியில இருக்கக்கூடிய ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்துட்டு அங்க ஒரு பெண்ணோட வந்துட்டு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த கள்ளத்தொடர்பு அவங்க நண்பர்கள் ராஜேஷோட நண்பர்கள் மூலியமா வந்துட்டு கௌதமிக்கு வந்து தெரிய வர உடனடியாக தன்னோட கணவருக்கு வந்துட்டு போன்ல வந்து கால் பண்ணி பேசி கண்டிச்சிருக்காங்க. ஸோ கண்டிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்திருக்கு மனைவி மேல. ஸோ நான் கள்ளத்தொடர்பு வச்சிருக்கிறது இவர் தினம்தோறும் எனக்கு கண்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரியில வந்துட்டு லீவு போடாம வந்துட்டு பெர்மிஷன் போட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வந்து ட்ரைனிங்காக போறேன், இந்த மாதிரி நான் போறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டுட்டு ஃபிளைட்ல இருந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்துட்டு தன்னோட வீட்டுல இரவு நேரம் வந்துட்டு திருடன் மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற மனைவியை வந்து தலையணை வைத்து அவங்கள வந்துட்டு கொலை பண்ணிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய நகை பணம் வந்து திருட்டு மாதிரி ஒரு ராபரி மாதிரி அதை சித்தரிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் அவர் வந்து ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரிய வர உடனடியாக வந்து ராணுவத்தில் இருந்த ராஜேஷை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தும் போது நடந்த உண்மை எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கள்ளத்தொடர்பு வச்சவங்களுக்கு வந்து தண்டனை வரதையும் தாண்டி கள்ளத்தொடர்பு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிச்ச ஒரு பெண்மணி வந்துட்டு இப்ப பரிதாபமான முறையில வந்துட்டு இறந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.